ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி என்று எழுதுகிறார். 1022வது குறள், 103வது அதிகாரம், குடி செயல் வகை. ஒரு குடி உயரணும்னா என்ன வேணும்? வீடு பெருசா இருக்கணுமா? பணம் நிறைய இருக்கணுமா? இந்த கேள்விகள்லாம் நமக்குள்ளே எழும். ஆனா வள்ளுவர் ரொம்ப ரொம்ப எளிமையான திடமா சொல்றார். ஆழ்வினை என்றால் விடாமுயற்சி இருக்கணும். அந்த வீட்டுல இருக்கவங்களாம் சுறுசுறுப்பா இருக்கணும், இயங்கிட்டு இருக்கணும், எப்போதும் யோசிச்சு துட்டுன்னு இருக்கணும். ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என்றால் சிந்திக்கக்கூடிய அறிவு, தொலைநோக்கு பார்வை இருக்க வேண்டும், திட்டமிடுதல் இருக்க வேண்டும், திட்டமிட்டதை செயலாக்கக்கூடிய நிலை இருக்க வேண்டும், சொம்பல் இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ ஆழ்வினை ஆன்ற அறிவு, இந்த ரெண்டு தன்மையும் அந்த குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட, ஒருத்தர்கிட்ட இருந்தா மாத்திரம் பார்த்தா இந்த குடும்பத்துக்கும் இருக்கணும் இல்லையா? ரெண்டு இருந்தா அந்த ரெண்டு தன்மையும் நீள்வினையால் நீளும் குடி என்று எழுதுகிறார். அந்த குடி, அந்த குடும்பம் உயரும், அந்த சந்ததி மலரும், செழிக்கும், உலகத்திலே அது நன்மையாக கருதப்படும், உலக நன்மைக்கு அது பாடுபடும். ஏன்னா ஒரு குடும்பம் நல்லா இருந்தா அது சமூகம், சமூகம் நல்லா இருந்தா நாடு, நாடு நல்லா இருந்தா உலகம். அப்ப எல்லாவற்றிற்கும் நன்மை அங்கே வளமா. ஆழ்வினை ஆன்ற அறிவு செயலாக்கும்.